ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! சூப்பர் ஈஸியான இந்த பூண்டு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த தொக்கு நீங்க இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வந்து போட்டு சாப்பிட்டுடலாம். சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. அதில நல்லெண்ணெய் வந்து 5 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் வந்து சுட்ட பிறகு, கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கடுகு வந்து நீங்க போட்ட உடனே வந்து பொரியணும். அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் லைட்டா சூடா இருக்கணும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் வந்து சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். அது கூட அதே அளவு வெந்தயம் போடுறேன். போட்டு அது எல்லாமே வந்து நல்லா வந்து பொரியணும். பொரிஞ்ச பிறகு நான் வந்து 1/2 கப்பு வந்து பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அந்த பூண்ட வந்து நான் வாஷ் பண்ணி இதில போட்டுக்கிறேன். இந்த கப்பு தாங்க நான் அளவு எடுத்திருக்கேன். அந்த கப்ல தான் நான் வந்து 1/2 கப்பு போட்டிருக்கேன். இந்த பூண்ட வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். எப்படின்னா, நீங்க ஹை ஃப்ளேம் வச்சுட்டீங்கன்னா, 1, 2 மட்டும் கோல்டன் கலரா ஆயிடும். நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா, எல்லாமே வந்து ஈவனா குக் ஆகும். பாருங்க நான் காமிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து கோல்டன் கலர்ல தான் வந்து வச்சிருக்கணும். அப்பதான் வந்து அந்த வந்து பூண்டு தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இதே அளவு பூண்ட நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து புளி தண்ணி கரைச்சு ஊத்தியிருக்கேன். அது கூடயே உப்பையும் நான் வந்து போட்டுட்டேன். போட்டு இத எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்குங்க. இப்ப புளி தண்ணி ஊத்துனீங்களா, அந்த கலருக்கு வந்து இந்த எண்ணெய வந்து அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல தாங்க குக் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல குக்கே பண்ணக்கூடாது. அப்பதான் வந்து நீங்க எண்ணெய் போட்ட எண்ணெய் அழகா இப்ப பிரிஞ்சு வரும் பாருங்க. வதக்க வதக்க வரும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். இது போட்டோனே பாருங்க நல்லா பிரைட் ரெட் கலர் ஆகும். இதுதாங்க இந்த தொக்குக்கு கலர் குடுக்குறதே. ஸோ வந்து நல்லா வந்து வதக்குங்க. வதக்க வதக்க வந்து ஆக்சுவலா வந்து அந்த ரா ஸ்மெல் வந்து போயிடும். நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. இப்ப வந்து நீங்க வந்து பெருங்காய பொடியும், நான் 1/2 சிட்டிகை வந்து சர்க்கரையும் போட்டிருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் ஊத்தியிருக்கேன். அந்த கார்னர்ல இருக்க எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வரதுக்காக ஊத்தியிருக்கேன். இவ்வளோதாங்க. உங்களோட பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இத நல்லா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஊற விட்டுருங்க. அடுத்த நாள் போட்டு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். இந்த மாரி அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.